ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வந்து இப்போ 4 நாளைக்கு பிற்பாடு இன்றைக்கி தாங்க நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 நாளாக ரெஸ்ட்டு. ஏன்னா உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதனால் ரெஸ்ட்டில் இருந்தாச்சு. இந்த பலகாரம்லாம் இப்போ எதுக்கு இப்போ இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்போ சிங்கப்பூருக்கு போகுதுங்க. நம்ம ஊர்லேருந்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு தங்கி இருந்துட்டு போகிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் யாரும் அக்கம் பக்கத்தில் வர்றவங்கள்ட்ட இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்றாங்க. இது வந்து இப்போ தீபாவளி பலகாரம் தான் சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்குது. சீக்கிரம் வருங்க எப்படி இருக்குங்க. மசாலா ஐட்டம் ப்ரீசிப்பிங் கொடுத்துக்கிட்டுங்களே. இப்போ ஏதாவது மாவு ஐட்டம் கொடுங்க தீபாவளிக்கு பலகாரத்துக்குள்ளே மாவு ஐட்டம் ப்ரீசிப்பிங் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுது. 5 மாவு. என்ன மாவு? கடல மாவு, அதிர்ச மாவு, முறுக்கு மாவு, சீப்பு முறுக்கு மாவு, அரிசி மாவு. அரிசி மாவுன்னா நம்ம தட்டை செய்யலாம். அதனால 5 மாவு சேர்ந்தது ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம். மற்றபடி மசாலா ஐட்டம் பலகாரத்துக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. 5 மாவு கொண்டு ஃப்ரீ ஷிப்பிங். அந்த சீப்பு முறுக்கு முள்ளு முறுக்கு சுடுறதுக்கு தனியாக மாவு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த சீப்பு முறுக்கு மாவு வாங்கினீங்கனால கொஞ்சமாக அரை இனிப்பு போட்டு எப்போதும் போல் பட்டர் போட்டு முள் இந்த ஸ்டார் வச்சு போட்டு முறுக்கு புழிஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக பொறப்பொறன்னு நல்லா அந்த பைத்தம்பருப்பு வாசத்தோட சூப்பராக இருக்குங்க. அது சீப்பு முறுக்குக்கும் அந்த முள் முறுக்குக்கும் ஒரே மாவு தான். பைத்தம் இந்த சீப்பு முறுக்கு மாவே நீங்கள் வாங்கிக்கலாம். இது 5 மாவும் ஃப்ரீ ஷிப்பிங்க. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலேருந்து ஆர்டர் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்களா? இப்போயே நிறையா ஆர்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போல இருக்குது. நம்ம ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கிறதுலேயே நிறையா எடுத்துருக்கு. எங்கள் இல்லைன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. நாளையிலேருந்து எத்தனாம் தேதி வரீங்க? 10ஆம் தேதி வரைக்கும். நாளையிலேருந்து 10ஆம் தேதி வரையும் தீபாவளி ஆர்டர் எடுக்க போகிறாங்க. அந்த 10 நாளைக்குள்ளே உங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் என்னென்ன பலகாரம் வேணும்னு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்தை போட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் என்றைக்கு உங்களுக்கு அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா 13, 12 அதுலேருந்தே 13ஆம் தேதியிலேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இடையில சனி ஞாயிறு வேறு வருது. திங்கட்கிழமை தீபாவளி வருது. அதனால் சனி ஞாயிறு வேறு இடையில வருதா, அதனால் இடையில போய் எங்கேயும் மாட்டிக்கிறோம். அதனால் ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி உங்கள் கைக்கு வந்து கிடைக்கிறது மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்போங்க. ஏன்னா கொஞ்சோண்டு செய்கிற வேலை கிடையாது, நிறைய ஆர்டர் எடுப்போம். கூடிய மட்டும் நம்ம கஸ்டமர் அனைத்து பேருமே சொல்லி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் வேணும்னு எல்லாருக்கும் கொடுக்க தான் வேணும். அதனால் 13ஆம் தேதியிலேருந்து நாங்கள் போட ஆரம்பிச்சிடுவாங்க. 10ஆம் தேதி வரையும் ஆர்டர் எடுத்து ஸ்டாப் பண்ணிப்போம். அதுக்கு மேலே நாங்கள் ஆர்டர் எடுத்து ஆர்டர் பலகாரம்லாம் செஞ்சிட்டோம்னா மறுபடியும் வேணால் கொஞ்சம் எடுப்போம். அப்புறம் லோக்கல் வேறு நாங்கள் நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. லோக்கல்லையும் நிறைய வாங்குவாங்க. அதனால் லோக்கலுக்கும் செஞ்சு கொடுக்கணும். என்னன்னு பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 1/4 கிலோ சீப்பு முறுக்கு, 1/4 கிலோ முறுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி டேஸ்ட் பார்க்கறதுக்காக வாங்குறாங்க போல இருக்குது. அது டேஸ்ட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. நம்மள்ட்ட இந்த சீப்பு முறுக்கெல்லாம் போன வருஷம் தீபாவளிக்கு ஆரம்பிச்சதுங்க. இன்னும் நிப்பாட்டவே இல்லை. வாங்கினவங்களே தான் திருப்பி வாங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக அவ்வளோ சூப்பராக அருமையாக தரமாக செஞ்சு கொடுப்போங்க. எண்ணெய்லாம் நான் 1 நாள் 2 நாள் தான் எவ்வளோ பலகாரம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்னன்னைக்கு எண்ணெய் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்போம். பயப்படாமல் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். 4 நாளாக ஒன்றும் செய்யவும் இல்லை. 4 நாளாக நான் கிச்சன் பக்கமும் போகவே இல்லை. பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாச்சு. இன்றைக்கி தான் போய் நான் சமைக்க போகிறேன். வாங்க, நான் போய் இப்போ என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பாடு பண்ணுறேன்னு பார்ப்போமா? வாங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் பால்னு ஒன்று சேர்த்துருக்கோம்லாங்க புதுசாக, அதுதான் இது. அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த பருப்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இது வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம எப்போதும் செய்கிற கெட்டு உருண்டை. எல்லாமே இப்போ 1/4 கிலோ தான் எல்லாம் 1/4 கிலோ தான் கெட்டுக்கிறாங்க வாங்கி சாப்பிட்றதுக்காக, சாப்பிட்டு மருந்து வாங்குறதுக்காக. அதனால் இப்போ எல்லாமே 1/4 கிலோ ப்ரோட்டீன் பால் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா உடச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு காலையிலேயே நம்ம அதாவது என்னாச்சுன்னா ப்ரோட்டீன் பால்னா அது வேறன்னு நினச்சிக்கிட்டாங்க. அழுத்தமாக தான் இருக்குமா இதுவும் அப்படின்னு கேட்குறாங்க. நட்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம், அவ்வளோதான். 3 பருப்பா, எத்தனை பருப்பு? 4 பருப்பு. ரொம்ப ஹெல்த்துங்க இது. நம்ம ஏற்கனவே பைத்தம் பருப்பில் செய்கிறோம், வறுத்த பயிரில் செய்கிறோம். அதில் இந்த 4 பருப்பையும் சேர்த்துல இன்னும் ஹெல்த்து தானே, நிறையவே போகுதுங்க. இது 1/4 கிலோ 1/2 கிலோ நிறையா வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறோம். நல்லா ரொம்பவே சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்க. வெட்டியெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டோம்னா ஆமாம், அந்த ஒட்டிகிட்டு இருக்கேன் பபிள் ட்ராப். வெறும் பலகாரம் தான். இப்போ தீபாவளி வெளியும் வெறும் பலகாரம் ஐட்டம் தான் நிறையா. அதெல்லாம் என்ன கோதுமை மாவா? கோதுமை மாவு 3 கிலோ போடணுப்பா. ஆமாம், போட்டுட்டு பார்ப்போங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. கட்டி போட்டு அடிக்காச்சுங்க கம்ப்ளீட்டாக. எல்லாமே பலகாரம் தான்.
ஃபுல்லாக அந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மணி 2 ஆகிட்டு சாப்பிட போகிறோம். என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு பிற்பாடு இன்றைக்கி தான் நான் சமைச்சிருக்கேன். மாங்காய் சாம்பார் மாங்காய் போட்டு வச்சுருக்கோம்லங்க, ஒட்டு மாங்காய். அதில் தான் நைட்டே அள்ளி 2-3 தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். காலையில் இருந்துச்சு, பருப்போடு எடுத்து விசில் விட்டுக்கிட்டாங்க. நீங்கள் நைட்டு போட மறந்துட்டிங்கன்னா நம்மள்ட்ட வாங்குறாங்க நிறையா பேர். இப்போ கூட நிறையா பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க. அந்த மாங்காய் நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வச்சு அதில் ஊற வச்சு பருப்போடு சேர்த்து விசில் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாதிரி வெந்துடுங்க. நீங்கள் எப்படி வெந்துட்டு பாருங்க, நல்லா இருந்துருக்கா, இந்த மாதிரி வெந்துடும். இது வந்து நான் நைட்டே போட்டுட்டேன். நைட்டு போட மறந்தவங்க காலையில் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு பருப்போடு விசில் விட்டுருங்க. நான் வந்து இதில் முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை கிடைக்காதீங்க, நீங்கள் சும்மாவே சாப்பாடு வைக்கலாம். நம்ம இந்த மாங்காய் வந்து இல்லை, நம்ம அடை மாங்காய் இருக்குது நம்மள்கிட்ட. அப்புறம் வந்து இதுலேயே உப்பு மாங்காய், வெட்டு மாங்காயிலே உப்பு மாங்காய் இருக்குது, வத்த குழம்பு வைக்கிற மாங்காய். அதுவுமே நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சு தான், எல்லா மாங்காயுமே வெந்நீரில் ஊற வச்சு தான் நீங்கள் செய்யணும். இன்றைக்கி எனக்கு நாக்குக்கு சரியில்லை, எதுவுமே 2 மணி நேரம் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி இந்த மாங்காய் போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சா சாப்பிடலாம் போல தோணுச்சு. ஒரு புளிப்பு உரப்பு. இதுக்கு தொட்டுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு சொல்லுவாங்க, காராக்கருணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி சதன்னு வச்சுருக்கேன். அப்புறம் சுள்ளுன்னு 2 மிளகாயும் வச்சுக்கலாம்னு 2 மிளகாயும் தான் வச்சுருக்கேன். 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு கொஞ்சம் ருசியாக தெரியுது. அவ்வளோதாங்க நீங்கள் நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் என்ன வேலை பார்த்தோம்னு அதையும் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாளையிலேருந்து தீபாவளி ஆர்டர் எடுத்து போகிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ பலகாரங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க. பாய்.